விடியா அரசின் நிர்வாக திறமையின்மையால் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்கிறது. பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். போராட்டத்தில் இந்த விடியா திமுக அரசு தள்ளி இருக்கிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்ட நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையை ஏற்க இந்த விடியா திமுக அரசும் போக்குவரத்து துறையும் முன்வரவில்லை. நேற்று நடத்தப்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தோல்வியில் தழுவிய நிலையில் நேற்று இரவே அந்தந்த பணிமனைகளில் பேருந்துகளை நிறுத்திவிட்டு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள், போட்டுநர்கள், நடத்துனர்கள், தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. காலியாக இருக்கக்கூடிய தற்காலிக பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பல ஆண்டுகளாக பணி செய்து வருவதாகவும் அவருடைய பணி நிரந்தரம் செய்யப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கைகளும், அதே போன்று ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய டிஏ பலன்கள், அவருக்கு சேர வேண்டிய அந்த ஓய்வூதிய பலன்களை முறையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த போராட்டம் இன்றைக்கு நாடு முழுவதும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பேருந்து முனைகளிலும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு 5% 10%க்கும் குறைவான பேருந்துகளை இயக்கப்படுகின்றன. இன்றைக்கு வேலை நாள் தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் என அனைத்து தரப்புக்கும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் என அனைவரும் சம்பித்திருக்கிறார்கள். பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டமாக இருக்கிறது. எப்படி செல்வது என்று தெரியாமல் அவர் தவித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் ரயில் நிலையங்களில் ஏராளமான கூட்டமானது நிரம்பி வழிகிறது. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ரயிலில் பயணம் அபாயகரமான ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக கரூரை பொறுத்த அளவிற்கு கரூர் மாவட்டத்தில் கரூரில் ஒரு பணிமனை இருக்கிறது. அரவக்குறிச்சி, குளித்தலை, முசிறி உள்ளிட்ட 5 இடங்களில் போக்குவரத்து கழகங்களுடைய பணிமனைகள் இருக்கிறது. இந்த இடங்களில் 5% குறைவான பேருந்துகளை இயக்கப்படுகிறது. அதே போல திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பேருந்து இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. முற்றிலுமாக பேருந்து சேவை முடங்கி இருக்கிறது. உடனடியாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். போக்குவரத்து இயல்பாக செயல்படுவதற்கு விடியா திமுக அரசு முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று மதுரையை பொறுத்தளவிற்கு 10%க்கும் குறைவான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் முக்கியமாக மதுரை மாநகரத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இருக்கிறது. இப்படி ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக அந்த மதுரை மாநகரமே ஸ்தம்பித்து இருக்கிறது. அதே போன்று தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி என அனைத்து மாவட்டங்களும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கார் வைத்திருப்பவர்கள் மட்டும் காரில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான இடங்களில் மக்கள் செல்ல முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும். அதே போன்று ரயிலில் ஆபத்தான நிலையில் செல்லக்கூடிய பயணிகளுடைய உயிருக்கு யார் பொறுப்பு என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று போக்குவரத்து துறை அமைச்சருடைய அடாவடித்தனமான பேச்சு, போக்குவரத்துடைய செயலாளர், அதே போன்று நிர்வாக இயக்குநருடைய பேச்சுக்கள் மேலும் அந்த போக்குவரத்து தொழிற்சங்களுடைய அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை தீவிரமடைய செய்திருக்கிறது. தனியார் நிறுவன ஓட்டுநர்கள், அதே போன்று திமுகவுடைய தொழிற்சங்கத்தை வைத்து நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லுவது, தனியார் நிறுவனங்களை வைத்து பேருந்துகளை இயக்கினால் விபத்துக்கள் ஏற்படும், அதே நேரத்தில் பயனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படும். இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். பொங்கல் பண்டிகை நெருங்குகிறது. தென் மாவட்டங்களுக்கு தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக முன்பதிவு செய்வதற்காக இருக்கிறார்கள். முன்பதிவு செய்யப்படாத நிலை இருக்கிறது. முன்பதிவு செய்யக்கூடிய கவுண்டர்கள் ஆள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக குளறுபடி நிறைந்த ஒரு கழகமாக போக்குவரத்து கழகம் மாறி இருக்கிறது. மக்கள் சேவைக்கான ஒரு கழகமாக போக்குவரத்து கழகம் இயங்கி வரக்கூடிய ஒரு நிலையில் தற்போது அந்த கழகம் திமுகவுடைய அடாவடித்தனங்களால் இன்றைக்கு வேலை நிறுத்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 30 தொழிற்சங்கங்கள், பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் ஒட்டுமொத்த தமிழகமே ஸ்தம்பித்து இருக்கிறது. பொது போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. குறிப்பாக பேருந்து போக்குவரத்து இல்லை என்றால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். எனவே இதை கருத்தில் கொண்டு சரி செய்யப்பட வேண்டும் என்பது அந்த போக்குவரத்து தொழிற்சங்களுடைய கோரிக்கை, பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விடியா திமுக அரசு, போக்குவரத்து துறை, அந்த அதிகாரிகள் இதற்கு முன்வர வேண்டும். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வைக்கக்கூடிய 6 அம்ச கோரிக்கையை செவிசாய்த்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கான வேலையை பார்க்க வேண்டும். அடாவடித்தனமும் தேவையற்ற வீண் விவாதத்தால் இது போன்ற போராட்டத்தில் தள்ளப்பட்டால் மக்கள் பாதிப்படைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.